நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொதுவாக இந்த விளக்கிடுதல் அப்படிங்கிற பழக்கம் நம்முடைய மரபு. சொல்லப்போனால் அது வீட்டில் ஏற்றுறது மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி இருக்க பகுதிகள்லையும் ஏற்றுவோம். நமக்கு சொந்தமாக ஏதேனும் இடம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு வரையறுத்து சொல்கிறதுக்காக எல்லா இடங்களிலும் ஏற்றுவது உண்டு. நம்ம காம்பவுண்டு கட்டியிருக்கோம் அப்படின்னா காம்பவுண்டு மேலே கூட அந்த விளக்குகளை ஏற்றி வைக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது. வீட்டுக்குள்ளே தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லையை வரையறுக்கிறதுக்காக அப்படியும் பண்ணுவோம். இந்த மார்கழி மாதத்தில் அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் விளக்கு ஏற்றலாம். கார்த்திகையில் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா வாசலில் 2 விளக்கு ஏற்றுவாங்க. அதே போல் பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றுவாங்க. இது நம்ம கடைபிடித்து வரக்கூடியது. அதற்காக அங்கே தான் ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பொதுவாக விளக்கு ஏற்றுறப்ப நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விளக்கு ஏற்றுற இடம் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு குப்பை கூலமாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு நம்ம மனசே ஒவ்வாது. அவ்விடத்தில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது அப்படிங்கிறது நம்முடைய நியதி. அது ஒரு நம்பிக்கையாகவே வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாசலில் 2 விளக்கு ஏற்றுறோம்னாலும் சுத்தம் பண்ணி தான் ஏற்றுறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாசலில் 2 விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வாசல் தெளித்து கோலம் போட்டு அதை சுத்தமாக்கி அதுக்கப்புறம் தான் அங்கே 2 விளக்கு ஏற்றுறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு விளக்கு ஏற்றுறோம். பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த விளக்கு கசடுகளோடு இருக்குது அப்படின்னா சுத்தம் பண்ணி வச்சிடணும். அந்த விளக்கு சுத்தமாக தான் இருக்கணும். விளக்கு ஏற்றுறதற்கு முன்னாடி புது திரி இருக்குது அப்படின்னா புது திரி போட்டு நம்ம நெய் ஊற்றி, ஏன்னா பூஜை அறையில் நம்ம ஏற்ற போகிறோம், அதுக்கப்புறம் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது நம்முடைய மரபு. அப்படியே கீழே வச்சு ஏற்றலாமா அப்படின்னா வேண்டாம். முடிஞ்சளவுக்கு அந்த விளக்கு நீங்கள் எந்த விளக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அகல் விளக்காக இருக்கலாம், காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், கஜலட்சுமி விளக்காக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எண்ணிக்கை அப்படிங்கிறத பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டு ஏற்றுறது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அது பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னாலே யோசிச்சு பாருங்கள். வீட்டில் அந்த மின்சார விளக்கு போடாதீங்க, மின் விளக்கு போட வேண்டாம். ஒரு 4-5 விளக்கு ஏற்றுங்க. அகல் விளக்கு 2, முடிஞ்சால் குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, எது வேணாலும் இருக்கலாம். இத்தனையும் சொல்கிறீங்களே என்னைக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற அந்த பதட்டம் புரியுது. இந்த மார்கழி மாதத்தில் அப்படி ஏற்றி பாருங்களேன், அப்படியே ஒரு ரம்யமாக இருக்கும். சுற்றி குளிர், எப்படி வெளியே வந்தால் தலை காட்ட முடியாது, அந்தளவுக்கு குளிர் வெளியே இருக்கும். நம்ம அவ்விடத்துல பூஜை அறையில் அமர்ந்துட்டு நம்ம குளித்ததுக்கப்புறமா பூஜை அறையில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4-5 விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அந்த ஒளியில் இறைவனை காண்பதே ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதில் எத்தனை பேர் அந்த உணர்வுகளை பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த வெளிச்சத்தில் அங்கே நம்ம வச்சுருக்க அந்த இறைவனுடைய முகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுவே ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். கூட அந்த ஸ்பரிசம், அந்த விளக்கு எரியும் போது அந்த எண்ணெயினால் உண்டாகக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லையா, அது அப்படியே காற்றில் மெதுவாக பரவி இருக்கும். அந்த சூடும் அப்படியே ஒரு 4-5 விளக்கு ஏற்றிருந்தீங்கன்னா அந்த சூடும் அந்த இடத்துல பரவி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தரும். அந்த நேரத்தில் நம்ம செய்கின்ற வழிபாடு இருக்குல்ல, அந்த வழிபாடு அவ்வளவு நிம்மதியான வழிபாடாக இருக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அமைதியை மனசில் உண்டாக்கியிருக்கும். அந்த நேரத்தில் செய்கிற வழிபாட்டுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது. இது அடியேன் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தில் வர்ற எல்லா நாள்லேயும் காலையில் எந்திரிக்க சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக எந்திரிச்சிருங்க. நம்மளால் 3:30 எந்திரிக்க முடியலனா கூட குறைஞ்சது ஒரு 5:30 மணிக்கு கூட எந்திரிச்சு டக்குன்னு குளிச்சுட்டு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். பூஜை இலையில் 2 விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி. அகல் விளக்கு ஒரு 4-5 விளக்கு ஏற்றுறீங்களா ஏற்றுங்க. குத்து விளக்கு 1, கஜலட்சுமி விளக்கு 1, காமாட்சி அம்மன் விளக்கு 1, இந்த மாதிரி என்ன விளக்கு வேணாலும் ஏற்றுங்க. ஒரு 4-5 விளக்கு அப்படியே சுற்றி ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தி தரும். நம்ம கோவில்லையே உட்காந்து தியானிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தி தரும். அந்த நேரத்தில் உங்கள் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பறக்கிற மாதிரி அந்த மனம் இருக்கும். அப்போ நீங்கள் இறைவனிடம் கேட்கலாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஈர்ப்பு உங்களுக்கு உண்டாகும். அந்த ஈர்ப்பின் காரணமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அது நடக்கும். அப்படி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பூஜை அறையில்
இப்போ நம்ம சொன்ன மாதிரி விளக்கேற்றுங்க. இன்னும் சிறப்பு என்னென்னா, கீழே ஒரு தட்டு வச்சு விளக்கேற்றுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். முத நாளே நீங்கள் பூக்களை பறிச்சிங்க. ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் போய் செடிக்கிட்ட பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது குளிர்காலம், விஷ ஜந்துக்கள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தெரியாது. அதனால் முத நாளே பூக்களை பறித்து வச்சுக்கலாம், தவறில்லை. பூக்களை பறிக்கும்போது இறைநாமத்தை சொல்லி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது எத்தனை பேர் செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரில, செஞ்சு பாருங்களேன். ரொம்ப அருமையான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். தூய்மையான இடம், ஒளி நிறைந்த இடத்தில் மகாலட்சுமி அம்மா வாசம் செய்வாங்க. அந்த இடத்துல எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட அற்புதமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தரும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.